நீங்களாம் ரிலாக்ஸா இருக்கீங்க, அதான் ஆச்சரியமா இருக்கு. எங்களுக்கு ரிலாக்ஸா இருக்கீங்க, நீங்களாம் ரிலாக்ஸா இருக்கீங்க. நாங்களும் டென்ஷனாக தான் இந்த ஐஏஎஸ் கிட்ட மேடையில் கிட்ட இங்க உட்காந்துக்கிட்ட அதிகாரிகள்லாம் டென்ஷனா இருப்பாங்க. நீதிபதி ஆட்சியர் அவர்கள், மாண்பு பேரத்தலைவர்களே, உறுப்பினர் சொன்னாரு, இன்னைக்கு காலையில நேற்று நைட்டும் சரி இன்னைக்கு காலையிலும் சரி முதலமைச்சர் வந்து மாண்பு முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு சின்ன வாய்க்கா பிரச்சனை கூட போனு அடிச்சு அதை உடனே சரி செஞ்சாச்சான்னு கேட்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக தான் இருக்காரு. உங்களோட நீங்களாவது 5 வருஷம் டென்ஷன், நாங்க தினந்தோறும் டென்ஷன்ல இருக்கிறோம். எதுலயோ எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் எங்களுக்கு அப்படி ஒரு பயம் இருக்குது. மாண்பு அமைச்சர் பிஸியா தான் இருக்கார், அவர் பிஸியா இருக்கார். ஏன்னா எல்லா கட்சி தொண்டரை அவர் பார்த்து புதுசாக வந்த இயக்கம். நாங்கள் வந்து 96 நாங்களாம் மதியாகும் போது எங்களை அதே போல தான் இளைஞர்கள் வந்து எங்களை வந்து கேட்பார்கள். இனிமேல் தான் உங்களுக்கு தெரிய போகுது பாருங்க. மேடையில் எதிர்பார்க்க போது பேசும்போது அது பேசுவது எளிது, நடத்தும் போது தான் தெரியும் கஷ்டங்கள். 5 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள், அதை பாராட்டணும். 5 ஆண்டு காலம் தமிழகத்திலே விவசாயிகள் போராட்டம். நான் முதலாக தஞ்சையில போய் விவசாய கருத்துக்கிறாரு, மாடு வளர்க்கிறாரு, விவசாயம் வாழை தென்னை மரம் எல்லாம் நெல். அதே போல வேலை அவர்கள் டிராக்டர் ஓட்டுவார், புழுதி அண்டை வெட்டுவார், வயல அண்டை வெட்டுவார். நீங்க செங்க வெட்டினு தெரியுது. மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர்களுடைய சிக்கலுக்கு விட்டு விடக்கூடாது. ஏனென்றால் சீலிங் இருக்கிறது, அதை மாட்டி விடுவாங்க.